வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை 5 கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்க போகின்றன. என்ன 5 கிரகங்கள்? மார்ச் 29ஆம் தேதி முடிந்த உடனே சனி வந்துடுறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த சனி சேர்கிறார். சூரியன் அங்குதான் இருக்கிறார். இதோட புதனும் இருக்கிறார். 5 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்கள். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா, அதாவது கார்னர் அப்படின்னா, இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர், கன்னி என்பது ஒரு கார்னர், தனுசு என்பது ஒரு கார்னர். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்னருமே இன்னொரு கார்னருக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் முக்கியமான இடங்கள். சோ அப்ப இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க. உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச் எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே. ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் 30 வரை. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கிரக இணைவு என்ன தரப்போகிறது? 5 கிரகங்களும் மீனராசியில் வந்து அமரப்போகிறார்கள். மீனராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும்? சோ அப்போ இந்த 5 கிரகங்களும் உடலில் வந்து அமரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், என்ன வேணா ஏற்படும். 5 கிரகங்கள் நான் இப்ப சொன்ன பாருங்க, கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம வீடு ஓவர்லோட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு, நம்ம உடம்பும் மனசும் ஓவர்லோட் ஆனா எப்படி ஆகும், என்ன ஆகும்? ஹெக்டிக் பிரஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாப்பீங்க. சைக்காலஜியில நான் டபுள் டாக்டர் படிச்சவங்க கூட இதை மேனேஜ் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, 5 கிரகங்களும் உங்க மனநிலையை பாதிக்க போகுது. உங்க மனநிலையை இந்த மார்ச் மாதம் இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாத இறுதி வரைக்கும் 5 கிரகங்களோட டாமினேஷன் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் உடம்புல. பல பேர் வியாதியஸ்தர்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஓடி போய் டாக்டர் போய் பார்த்து படுத்துக்குங்க. நீங்களே பார்த்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. ஆர் அதர்வைஸ் இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. விபத்துகளை உண்டாக்கும். இந்த 5 கிரக இணைவு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதா இருக்க வேண்டிய நேரம் நீங்க தான். 5 கிரகங்கள் உடம்புல உட்காரும் பொழுது என்ன ஆகும்னா, சுக்கிரன் ஒரு பக்கம் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேற, வா லவ் பண்ணுடா மோனே லவ் பண்ணுடா அப்படிங்கிற அவரு. இந்த பக்கம் சனி பகவான் வந்து ஒர்க் இஸ் ஒர்க், இந்த ஒர்க் கால் எந்திரிச்சு வேலை பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை அப்படிம்பாரு. இந்த சூரியன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்துல ஒரு பாட்டு போடுறீங்க, 2 வரி, ஒன்னு என்ன எதிர்பார்க்கணுமா, உன்னை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த பாட்டு, உன்னை காதல் வேணும் தேர்வு எழுதி உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த பாட்டு, விடுகதையா இந்த வாழ்க்கை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த பாட்டு. இப்படி பாடினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏய் தயவுசெய்து உன்னை கொன்னுறா, ஏன்டா இப்படி பாட்டை மாத்தி மாத்தி போட்டு என்ன சாவடிக்கிற, அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் லவ் சாங்கு, ஒரு 5 நிமிஷத்துல சாங்க மாத்தி சோக சாங்கு, 5 நிமிஷத்துல சாங்க மாத்தி வெறுப்பு சாங்கு, இப்படி போட விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரா இருந்தாலும் வெறியா இருவீங்கல்ல. அந்த மாதிரி இந்த மீன் ராசிக்காரங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடு இருக்கும். திடீர்னு கோமாயிட்டான், திடீர்னு இப்ப நல்லா இருந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மீனராசிக்காரங்களுக்கு சச்சு சேலஞ்சிங் பீரியட்னா இந்த ஒரு மாதம் தான். யாராவது மனநிலை இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களை பிடிச்சி ஒரு தூண்ல கட்டி போட்டு இந்த ஒரு மாசம் அவங்களோட பிஹேவியர் ஸ்டடிலாம் நோட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் சைக்கலாஜிக்கலா பாதிச்சா என்ன ஆகுங்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அவர்கள். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமே என்னன்னா, இவங்க எல்லாருமே ஏழை பாக்குறாங்க. இதான் இதுல ஒரு கால குடும்ப கதிரவாங்கிற மாதிரி தான். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப எல்லாரும் லவ்ங்கிற பாயிண்ட பாத்துறாங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு முரட்டு லவ் உருவாகும். ஐயோ இது வரைக்கும் நான் லவ் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து துரத்தெடுத்து லவ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன விடுறா பிளீத்ரா, காலையில் இப்பதான் எந்திரிச்சேன், எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. உயிரே உயிரே, நீக்கு இட்லி கொடுத்தா அழகு உயிரே, நீ காப்பி கொடுத்தா அழகு உயிரே, நீ என்ன விடுறா என்ன
பாத்திரத்தை என்னடா விடுறா பிளீச்சரா அந்த மாதிரி துரத்துறதுல பண்ணுவாங்க இவங்க. காரணம் என்னன்னா இந்த 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது திடீர் காதல். இவன் நல்லாதான் இருந்தா இவனுக்கு ஏதோ உங்க வீட்லயே உங்க மேல சந்தேகப்பட்டு கூட்டு போய் மந்திரிச்செல்லாம் விடுவாங்க. இவன் ஏன் இப்படி முரட்டுத்தனமா லவ் பண்றான், அப்நார்மல் பிஹேவியர். சோ அதெல்லாம் நடக்கும். காரணம் இந்த உடம்புல இருக்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபாரின் போறீங்க. அதான் இதுல சூப்பரான விஷயம். இந்த மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ள ஃபாரின் போயிட்டா திரும்பி வரணும். இது நடந்தே தீரும். வெளிநாட்டு மண்ணை தொடுவீங்க. காரணம் இத்தனை கிரகங்களை சேர்ந்து ஃபாரினை பார்த்துட்டாங்க. வெளிநாட்டு யோகத்தை, கடல் தாண்டும் யோகத்தை பார்த்துட்டாங்க. அப்ப கடல் தாண்டியே ஆகணும். இது இல்லைன்னா சனிக்கு கெத்துக்கு அசிங்கம், சூரியனுக்கு அசிங்கம், சுக்கிரனுக்கு அசிங்கம், எல்லாருக்கும் அசிங்கம். இவங்க எல்லாரும் உட்காந்து ஏழை பார்த்துறாங்க. அப்போ நீங்க ஃபாரின் போயிடுவீங்க. ஃபாரின்ல வர்த்தகங்கள், அங்க போய் ஒரு கடை திறக்கிறது, அங்க போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி ஏற்றுமதி மாதிரி இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அங்க விற்கிறதுக்கான வழிகளை பண்றது, கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறது, அங்க போறது வர்றது போன்ற போக்குவரத்து விஷயங்கள்லாம் பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மனநிலையில இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுவதால் சந்திர பகவானை தொடர்ந்து தொழணும். நீங்க ஸ்படிகமணி மாலை போட்டுக்கணும். அஸ்வத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். சந்திரனை நீங்க வழிபடணும். டெய்லி மெடிடேட் பண்ணணும். இந்த மார்ச் எண்டுல இருந்து இந்த ஏப்ரல் எண்டு வரைக்கும் தொடர்ந்து ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடணும். நீங்க தொடர்ந்து மனசை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிடுவாங்க. இதை வெற்றிக்கான நாளா மாத்திடுவாங்க. ஏன்னா இத்தனை பேர் உடம்புல உட்கார்ந்து இருக்கும் பொழுது மாபெரும் வெற்றி என்பது கிடைக்கும். ஏன்னா ராசிங்கிறது மற்ற கிரகங்கள் உட்கார ராசியில இத்தனை பேர் இருந்தா மிகப்பெரிய வெற்றி, எதிரிகளால் வெல்ல முடியாத ஒரு உயரத்துக்கு போவீங்க. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் நீங்க நார்மல் மைண்டா இருக்கணும். நார்மல் மைண்டா இல்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களால் பாதிக்கப்பட்டீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடும். இந்த கோவத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுவீங்கன்னா உங்க மேனேஜர்கிட்ட காட்டுவீங்க, உங்க மனைவிட்ட காட்டுவீங்க, குழந்தைகள்கிட்ட காட்டுவீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரியாது. காரணம் என்னன்னா 5 கிரகங்கள் உடம்புல உட்காந்துருக்காங்க. சூரியன் உடம்புல உட்காந்து 7 பார்த்தா தாம்பத்திய வாழ்க்கையை பிரிப்பார். சனி உட்காந்து 7 பார்த்தா புரட்சிகரமான சிந்தனையால் காதல ஒன்று சேர்த்துவார். ராகு உட்காந்து 7 பார்த்தா செக்ஷுவல் ஃபீலிங்ஸை கொடுப்பார். புதன் உட்காந்து 7 பார்த்தா வியாபார மைண்ட். இப்படி எத்தனை மோடு பாருங்க, உங்க உடம்புக்குள்ள அத்தனை மோடு உருவாக்குவார். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ராசிநாதனாகப்பட்ட குருவினுடைய காலில் விழறதை தவிர வேறு வழி இல்லை. ஆலங்குடி போங்க, திட்டை போங்க, திருவலியதாயம் போங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். குரு 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 நினைத்தால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். மீனராசிக்காரர்களுக்கு உயிருக்கு ஆபத்து. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள்லாம் ஜாக்கிரதையா உடம்ப பார்த்துக்கோங்க. ரொம்ப பத்திரமா பார்த்துக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா எந்த நிமிடமும் உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம். அதனால மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கோங்க. முக்கியமா ஹிருதய நோய் உள்ளவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மூளை சம்பந்தப்பட்ட நோயுடையவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். 5 கிரகங்கள் இணைவு என்பது ஒரு பக்கம் நலமான விஷயமாக இருந்தாலும் மறுபக்கம் சைக்காலஜிக்கலி ரொம்ப மோசமான பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.